அதாவது வந்து ஒரு வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெண்டு சாரி ஒரு ஒரு கிளாஸில் ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணி சுத்தமான தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து கிருஷ்ணாவோட விக்கிரகத்தை, சின்ன கிருஷ்ணா விக்கிரகத்தை வந்து உள்ளே போடுறாங்க. அவங்க வந்து அப்புறம் குழந்தைகளை பார்த்து கேட்குறாங்க, உங்களால் வந்து இந்த உள்ளே இருக்கிற கிருஷ்ணரை பார்க்க முடியுதா, அந்த விக்கிரகத்தை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குழந்தைங்களாம் சொல்கிறாங்க, ஆமாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எங்கள் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இங்க் ஸ்பில்லர் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதில் வந்து ஒரு கருப்பு இங்கு பாட்டிலிருந்து கொஞ்சம் இங்க் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு துளி அந்த கருப்பு இங்கை வந்து அந்த தண்ணியில் விடுறாங்க. உடனே என்ன ஆகுது, தண்ணி முழுசாக பரவி தண்ணி வந்து லைட்டாக கருப்பாயிருது. இப்போ குழந்தைகளை பார்த்து கேட்குறாங்க, உங்களால் வந்து இந்த தண்ணிக்கு கீழே இருக்கிற கிருஷ்ண விக்கிரகத்தை பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, பார்க்க முடியுது மேடம், ஆனால் தெளிவாக தெரியல, லைட்டாக தெரியுது அப்படிங்கிறாங்க. உடனே டீச்சர் என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஒரு சில துளிகள் வந்து அந்த கருப்பு இங்கு வந்து அந்த தண்ணியில் விடுறாங்க. இப்போ அந்த கருப்பு இங்கு என்ன ஆகுது, அப்படியே தண்ணி முழுசும் பரவி தண்ணி முழுதாக கருப்பாயிருது. இப்போ குழந்தைகளை பார்த்து கேட்குறாங்க, இப்போ உங்களால் வந்து அந்த கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டால் குழந்தைங்க சொல்கிறாங்க, இல்லை மேடம் எங்களால் பார்க்க முடியல, தண்ணி ரொம்ப கருப்பாக இருக்குது, அதனால் எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே டீச்சர் சொல்கிறாங்க, நம்ம மனசும் வந்து தண்ணி மாதிரி தான். நம்ம மனசு வந்து சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து கிருஷ்ணரை உணர முடியும், நம்மளால் வந்து முழுமுதற் கடவுளை உணர முடியும். ஆனால் அந்த மனசில் வந்து நம்ம அழுக்காக வச்சுருந்தோம்னா, காமம், கோபம், பேராசை, தற்பெருமை, பயம், குறை காண்றது, இந்த மாதிரி அழுக்குகளாக வந்து நம்ம மனசில் போட்டு வச்சுருந்தோம்னா நம்மளால் வந்து கிருஷ்ணரை வந்து உணர முடியாது, முழுமுதற் கடவுளை வந்து நம்மளால் உணர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து எப்படி வந்து அந்த அந்த டம்ளரில் தண்ணி சுத்தமாக இருந்தப்ப கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை பார்க்க முடிஞ்சிச்சோ, அதே மாதிரி நம்ம மனசு வந்து சுத்தமாக இருக்கிறப்ப நம்மளால் வந்து முழுமுதற் கடவுளை உணர முடியும், அவரை பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன, நம்ம மனசை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்கான எண்ணங்களை வந்து நம்ம வந்து நீக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, சுய பரிசோதனைன்னு பேர். சுய பரிசோதனை பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட என்னென்ன அழுக்கு இருக்குது, நம்ம மனசில் என்னென்ன அழுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ டெய்லி என்ன பண்ணணும், நம்ம ஒரு 5 நிமிஷமாவது டெய்லி வந்து அந்த சுய பரிசோதனைக்காக நேரத்தை ஒதுக்க வேணும். இதை வந்து நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து மந்திர தியானம் பண்ணி முடித்தவொடனே பண்ணோம்னா இதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். ஏன்னா மந்திர தியானம் பண்ணி முடித்தவொடனே நம்மளுடைய மனசு வந்து அமைதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அப்போ வந்து நம்மளால் வந்து சரியாக யோசிக்க முடியும். ஸோ அதனால் வந்து டெய்லி வந்து காலையில் நம்ம வந்து மந்திர தியானம் பண்ணி முடித்தவொடனே ஒரு 5 நிமிஷம் வந்து சுய பரிசோதனைக்காக நம்ம வந்து ஒதுக்கணும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முந்தைய நாள் நடந்த நம்மளுடைய மனசை பாதித்த விஷயங்களை பற்றி யோசிக்கணும். யூஸ்வலாக ஞாபகம் வரும் நமக்கு டக்குன்னு. அதனால் தான் நம்ம மந்திர தியானம் பண்ணுறப்ப அந்த மனசை பாதித்த விஷயங்களை நினைக்கக்கூடாது. சரிங்களா? யூஸ்வலாக வந்து நம்ம மந்திர தியானம் பண்ணுறப்ப இந்த மாதிரி மனசை பாதித்த விஷயங்கள் தான் நிறையா ஓடும். அதனால தான் மந்திர தியானம் பண்ணுறப்ப என்ன பண்ணிடணும், நான் மந்திர தியானம் பண்ணி முடித்தவொடனே அதை பற்றி யோசித்து முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை வந்து யோசிக்கக்கூடாது. மந்திர தியானம் பண்ணுறப்ப யோசிக்கக்கூடாது. மந்திர தியானம் பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், முந்தைய நாட்கள் நடந்த நம்ம மனசை பாதித்த விஷயங்களை யோசிக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி ப்ரோக்ராம் மேலே காமம்னா என்னது, அளவுக்கு அதிகமான பற்றுதல். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டிவி ப்ரோக்ராம்ஸ் மேலே ரொம்ப பற்றுதல். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் மேலே இருக்க பற்றின் காரணமாக அதை பார்க்குறதுல நேரத்தை செலவழிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நேரத்துக்கு வந்து அவங்க வந்து உணவை தயாரிக்காமல் விட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுது, குழந்தைகளுக்கு பசி, கணவனுக்கு பசி, அவங்களாம் வந்து அப்செட் ஆகிட்டு கோவப்பட்டு அதை வந்து அவங்க மனைவி மேலே காமிக்கிறாங்க. அவங்களும் வந்து கோவப்படுறாங்க. அவங்க வந்து நேரத்துக்கு உணவை தயாரிக்காததுனால தான் இவங்கெல்லாம் வந்து கோவப்படுறாங்க அப்படிங்கிறது யோசிக்க தெரியல அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அது திரும்ப கோவப்படுறாங்க. ஸோ 2 பேரும் மாறி மாறி கோவப்படு வீடு முழுசுமே என்ன ஆயிடுது, ஒரே சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லை, அது மாதிரி ஆகி போயிடுது. ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்க நினச்சி பார்க்கணும், சரி முதல் நாளில் வந்து நம்ம மனசை பாதித்த நிகழ்ச்சி அப்படின்னு நினச்சி பார்த்தாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும், அவங்க வந்து அந்த டிவி ப்ரோக்ராம் மேலே வச்சிருந்த காமம்,
அதனால தான் வந்து நேற்று வந்து அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஒரு தேவையற்ற நிகழ்ச்சி நடந்தது, நிம்மதியை குலைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து முந்தைய நாள் நடந்த மனதை பாதித்த நிகழ்ச்சிகளை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அதுக்கு பின்னால வந்து கண்டிப்பா இந்த காமம், கோபம், பேராசை, தற்பெருமை, பயம், மத்தவங்கள்ட்ட குறை காண்றது, இந்த மாரியான விஷயங்கள் தான் அடிப்படை காரணமா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப அது என்ன? இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள பொறுத்தவரைக்கும், அந்த பெண்மணிக்கு டிவி ப்ரோகிராம் மேல இருந்த காமம். அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து நேத்து வந்து ஒரு மனச பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்துச்சு. ஸோ அப்படி அத யோசிச்சு கண்டுபிடிச்சதுக்கப்புறம், அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இனி வந்து அந்த நிகழ்ச்சி அடுத்து நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்றது? அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா, இந்த மனத பாதித்த நிகழ்ச்சிக்கு காரணம் வந்து ஒண்ணு நம்மளா இருப்போம். ஒரு நம்மகிட்ட இருக்க காமம், கோபம், பேராசை, தற்பெருமை அந்த மாரி விஷயங்களா இருக்கும். இல்லாட்டி மத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த களங்கமான உணர்வுகளா இருக்கும். சரிங்களா? ஸோ, இப்ப என்ன பண்ணணும்? அது யாருனால உண்டாச்சு அப்படிங்கிறது அந்த மனச பாதித்த நிகழ்ச்சி வந்து யாருனால உண்டாச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணு நம்மளால உண்டாயிருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அந்த நிகழ்ச்சி வந்து நம்மளால நடந்துருச்சுன்னா, நம்மள சரி பண்ணிக்கணும். அடுத்து வந்து நிகழ்ச்சி நடக்காத மாதிரி நம்மள வந்து கண்டிப்பாக நாம சரி பண்ணிக்கணும். ஆ நம்ம அது மாரி நடந்ததன் காரணமாக, நம்ம தவறா நடந்ததன் காரணமாக யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, அவங்கட்ட வந்து மன்னிப்பு கேட்கறது இன்னும் நல்லது. அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மள வந்து திரும்ப வரக்கூடாது அப்படின்னா, இந்த காமம், கோபம், பேராசை, தற்பெருமை இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்மகிட்ட சேரக்கூடாதுன்னு நெனச்சோம்னா, அப்ப என்ன பண்ணணும்? தேவையற்ற இந்த விஷயங்கள நமக்குள்ள போடுற விஷயங்கள தவிர்க்கணும். நமக்கு இந்த மாரி விஷயங்கள, இந்த மாரி களங்கமான உணர்வுகளை நமக்குள்ள போடுறது என்ன போடுது? டிவி நிகழ்ச்சிகள், சினிமா, நாவல், அப்புறம் இணையதளம் பார்க்கறது, அப்புறம் வந்து சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள்ல இருக்கிறது. சமூக வலைதளங்கள்னா என்னது? WhatsApp, Facebook, Twitter அந்த மாரியான சமூக வலைதளங்கள்ல நேரத்த செலவிடுறது. அந்த மாரி விஷயங்கள் தான் என்ன பண்ணுது? நமக்குள்ள இந்த மாரி களங்கமான உணர்வுகள், காமம், கோபம், பேராசை இந்த மாரியான உணர்வுகள நமக்குள்ள போடுறதே இந்த மாரி விஷயங்கள் தான். ஸோ இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம மனச சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடணும். அது என்னது? பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இந்த மாரி புத்தகங்கள படிக்கிறது, அ அ உபன்யாசங்கள கேட்கறது, விக்கிரக வழிபாடு பண்றது, பிரார்த்தனைகள் பண்றது, கீர்த்தனை பண்றது, மந்திர தியானம் பண்றது, அப்புறம் வந்து ஏதாவது சர்வீஸ் பண்றது, கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி நம்ம வந்து விஷயங்கள வந்து நம்ம ஈடுபடணும். ஸோ மொத்தத்துல வந்து நம்ம சுய பரிசோதனை பண்றப்ப, நம்ம வந்து அந்த முதல் நாள் நடந்த நிகழ்ச்சி, மனதை பாதித்த நிகழ்ச்சியினுடைய காரணத்த கண்டுபிடிக்கணும். அந்த காரணம் வந்து நம்மளால இருந்துச்சுன்னா, நம்மளுடைய களங்கமான உணர்வுகளா இருந்துச்சுன்னா, அப்ப என்ன பண்ணணும்? நம்ம வந்து அத வந்து அடுத்து நடக்காத மாரி பார்க்கணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாரி களங்கமான உணர்வுகள நமக்குள்ள போடக்கூடிய விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கணும். அப்புறம் நம்ம மனச சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடணும். அப்படிங்கிறத பார்த்தோம். சரி. இப்ப வந்து அந்த மனச பாதித்த நிகழ்ச்சி வந்து நம்மளால நடக்கல. வேற யாரோ ஒருத்தங்களுடைய அவங்களுடைய தவறான நடத்தையினால, அவங்களுடைய மனசுல இருந்த களங்கமான உணர்வுகளா நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றது? சரி. அப்ப அவங்கட்ட வந்து சரியான நேரத்துல, சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான தொனியில அவங்களுக்கு நம்ம வந்து அறிவுரை குடுக்கணும். இந்த மாரி இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரை குடுக்கணும். ஸோ சரியான இடத்துல குடுக்கறதுன்னா என்னது? மத்தவங்க முன்னாடி அவங்களுக்கு அறிவுரை பண்ணக்கூடாது. மத்தவங்க இருக்கிற இடத்துல அறிவுரை பண்ணோம்னா, அவங்க வந்து அவமானமா உணருவாங்க. அவமானமா உணர்ந்தாங்கன்னா, நம்ம சொல்ற நல்ல விஷயம் அவங்கள போய் சேராது. அப்புறம் சரியான நேரத்துல அவங்களுக்கு அட்வைஸ் குடுக்கணும். அப்படின்னா என்னது? அப்ப நம்ம அட்வைஸ் குடுக்குறப்ப, அவங்க வந்து அ மனசு வந்து அப்செட் ஆகவோ, இல்லாட்டி கோவமாவோ இருக்கக்கூடாது. யாராவது வந்து மனசு அப்செட் ஆகவோ, கோவமாவோ இருந்தாங்கன்னா, நம்ம அட்வைஸ் குடுத்தோம் வச்சுக்கோங்களேன், அந்த அட்வைஸ் போய் சேராது. அவங்கள போய் சேராது. சரிங்களா? ஸோ 2வது வந்து அவங்க வந்து நல்ல மூட்ல இருக்கிறப்ப தான் நம்ம வந்து அட்வைஸ் குடுக்கணும். அப்புறம் 3வது வந்து அட்வைஸ் குடுக்குறப்ப, அந்த நபர பத்தி நம்ம வந்து தரக்குறைவா பேசக்கூடாது. "நீ வந்து ஒரு முட்டாளு, உனக்கு அறிவு இருக்குதா? நீ எப்பயுமே இப்படிதான் பண்ற." அப்படின்னு சொல்லி அந்த நபர மேல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த நபர் செய்த அந்த நபரினுடைய தவறான நடத்தையில தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ம். இந்த மாரி வந்து அ உதாரணத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த மனைவி வந்து என்ன பண்றாங்க, கணவனுடைய அதாவது டிவி ப்ரோகிராம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, சமைக்காம விட்டுர்றாங்க. வீட்ல பிரச்சனையாகுது. ஸோ இப்போ வந்து கணவன் அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்ப என்ன பண்ணணும், மனைவிட்ட போயிட்டு, "உனக்கு அறிவு இருக்குதா? ஏன் இப்படி பண்ற? நீ எப்பயுமே இப்படித்தான்." அப்படின்னு பேசக்கூடாது. அதுக்கு பதிலா அவங்க மனைவிட்ட வந்து, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து டிவி பார்த்துட்டு சமைக்காம விடுறதுனால,
என்ன ஆயிடுது, எனக்கும் குழந்தைகளுக்கும் பசி வந்துடுது, எங்களுக்கு வந்து அப்செட் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த மனைவியினுடைய தவறான நடத்தையின் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த தவறான நடத்தையின் மேலேயும் அந்த தவறான நடத்தையின் காரணமாக உண்டாகக்கூடிய மோசமான விளைவுகளில் தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர அந்த நபரை போய் தாக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அந்த அந்த அறிவுரை கொடுக்குறப்ப அந்த நபரை வந்து தாக்காம அந்த நபர் செய்த தவறான நடத்தை, அந்த நபருடைய தவறான நடத்தையின் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அந்த நடத்தையின் காரணமாக எப்படிப்பட்ட மோசமான விளைவுகள் உண்டாகுது அப்படிங்கிறதான் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் மோசமான விளைவுகள் என்னவா இருக்கும், அந்த நபரையே பாதிக்கும், இல்லாட்டி மற்றவங்கள பாதிக்கும். பாதிக்கிறதுனா எப்படி பாதிக்கும், அவங்க ஆரோக்கியத்தை பாதிக்கலாம், இல்லாட்டி கடமைகளை பாதிக்கலாம், இல்லாட்டி நம்மளுடைய பக்தி செயல்களை பாதிக்கலாம். இந்த மாதிரி வந்து பல வகையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, மோசமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து பக்குவமாக சொல்லி நம்ம வந்து விளக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து 3வது பாயிண்ட்டு. அப்புறம் வந்து அட்வைஸ் கொடுக்குறப்ப நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம கோவப்பட்டால் என்ன ஆகும், அந்த நபரும் கோவமாயிருவாங்க. அப்போ திரும்ப அட்வைஸ் போய் சரியாக சேராது. சரிங்களா? ஸோ இதான் வந்து அட்வைஸ் கொடுக்குற முறை. சரியான இடத்துல யாரும் இல்லாதப்ப சரியான நேரத்தில் அந்த நபரும் அமைதியாக இருக்கணும், நம்மளும் அமைதியாக இருக்கணும். அப்புறம் சரியான தொனியில் கோபம் இல்லாமல் அந்த நபரை குறை சொல்லாமல் அவங்க செய்த நடத்தையின் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த நடத்தையின் காரணமாக உண்டாகக்கூடிய மோசமான விளைவுகளை மட்டும் சொல்லி நம்ம வந்து அட்வைஸ் கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம்னா தான் அட்வைஸ் வந்து சரியான முறையில் போய் சேரும். சரி, ஓகே. நம்ம அப்படி அட்வைஸ் கொடுத்ததுக்கப்புறமும் ஒரு தடவை கொடுக்குறோம். சம்டைம்ஸ் வந்து ஒரு தடவையிலே ஒரு சிலர் மாறிட மாட்டாங்க. பல தடவைகள் கொடுக்க வேண்டியிருக்கலாம். 2 தடவை 3 தடவை அப்படி கொடுக்க வேண்டியிருக்கலாம். அப்படி கொடுத்ததுக்கப்புறமா அவங்க மாறலைன்னா என்ன பண்ணுறது? அப்போ வந்து ஒரு நடுநிலையாளர் அந்த நபருக்கு வந்து அந்த நபர் மேலே நலன் கொண்டு அந்த நபரை வந்து அந்த நபர் மேலே நலம் விரும்புகின்ற ஒரு நபர், சரிங்களா? அவர்கிட்ட வந்து நம்ம போய் இந்த விஷயத்த சொல்லி அவங்கள மூலமாக சொல்ல சொல்லணும். சரிங்களா? அப்படி சொன்னதுக்கப்புறமும் சிச்சுவேஷன் மாறலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறது? நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட புறம் பேசக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நபரை வந்து திருத்தணும்னு நினச்சி நம்ம சொல்லி திருத்தலை, வேறவங்க சொல்லி தான் திருத்தணும், ஒரு நடுநிலையாளர் சொல்லி திருத்தணும்னு நினச்சோம்னா சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும். நம்ம போய் எல்லாட்டையும் போய் புறம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும், அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாகிடும். சரிங்களா? ஸோ சரியான நடுநிலையாளரை சூஸ் பண்ணி அவர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லி அவர் மூலமாக வந்து அவங்களுக்கு சொல்ல வைக்கணும். இவ்வளவு சொன்னதுக்கப்புறமும் அந்த நபர் திருந்தலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறது? கிருஷ்ணர்கிட்ட வேண்ட வேண்டியதுதான். கிருஷ்ணா, அந்த நபருக்கு வந்து நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு பொறுமையாக இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஸோ இது வந்து இது சம்மந்தமாக ஏற்கனவே வந்து நம்ம வந்து பொறுமையாக இருந்து எப்படி கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லையும் பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் அந்த வீடியோலையும் போய் பாருங்கள். சரிங்களா?